வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் எம்எல்ஏ பதவியை பறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். எதற்காக? அதிமுகவின் கொள்கைகளுக்கு எதிராக செயல்பட்டதன் காரணமாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் தற்பொழுது எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வைரலாக பரவி வருகிறது. எதற்காக, யார் அவர் என்பதை முழுமையாக இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். அதிமுக அமைப்பு செயலாளர், குமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடிய தளவாய் சுந்தரம் எம்எல்ஏ தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளார் என்றும், அதிமுக கொள்கைகளுக்கு எதிராகவும் கோட்பாடுகளுக்கு எதிராகவும் செயல்பட்டதாக கூறி அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். மேலும் இவர் பாஜகவிற்கு ஆதரவாக செயல்பட்டதன் காரணமாகத்தான் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டதாக தற்பொழுது தகவல்கள் வைரலாக பரவி வருகிறது. இதை பற்றி தளவாய் சுந்தரம் கூறுகையில், அதிமுகவில் இனி நான் இருக்கப் போவது இல்லை, பாஜகவில் இணையப் போவதாகவும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இதற்கு மிக முக்கியமான காரணம், இனி அதிமுக தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன் 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும். மீண்டும் பாஜக ஒரு முறை எதிர்க்கட்சியாக வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. எடப்பாடியை நம்பி நடுத்தெருவில் நிற்காமல் இருப்பதற்கு இந்த முடிவை எடுத்துள்ளேன் என்றும் தளவாய் சுந்தரம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக எடப்பாடியை மட்டும் அதிமுகவின் நிர்வாகிகளும் எம்எல்ஏக்களும் விமர்சனம் செய்து வருவதால் அவர்களை கட்சியிலிருந்தும் பதவியிலிருந்தும் நீக்கி வரக்கூடிய எடப்பாடி அவர்கள் தற்பொழுது எடப்பாடியை நம்பினால் நடுத்தெருவிற்கு தான் நிற்க வேண்டும் என்று கூறி சில நிர்வாகிகள் அவர்களாகவே ராஜினாமா செய்து வருகிறார்கள். தற்பொழுது பாஜகவில் நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதன் காரணமாகத்தான் எடப்பாடி அதிமுகவின் எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று ஓபிஎஸும் சசிகலாவும் கூறி வந்தாலும் எடப்பாடி முற்றிலுமாக மறுத்து வருகிறார். காரணம், அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவிப்பது என்னவென்றால், கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டதுதான், ஒருபோதும் அவர்களை கட்சியில் இணைக்க முடியாது, எந்த ஒரு சூழ்நிலையிலும் கட்சியில் மீண்டும் இவர்களை இணைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் தெரிவித்து வருகிறார். இந்த ஒரு சூழலில்தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அதிமுகவில் ஒரு போராட்டம் நடத்தினால் மட்டும்தான் அதிமுக ஒன்றிணையும், அதற்கான ஏற்பாடுகளை ஓபிஎஸ் அவர்கள் செய்ய வேண்டும் என்று தளவாய் சுந்தரம் அவர்கள் கடைசியாக கூறியிருப்பது அதிமுகவில் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் கூறுவது சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.